ஹாய் கைஸ், வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட்டில் சென்னைக்கும் குஜராத்துக்கும் மச்சான் அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது அடுத்த கடைசி மேட்ச்சு ரெண்டு. ஸோ அந்த மேட்ச்சை மும்பையில் விளையாட போகிறோம். ஏன்னா நீங்களே பாருங்கள், இப்போ கரெக்டாக வர மாட்டேங்குது பாரு, இந்த செலக்ட் பண்ண மாட்டாங்க நாரப்பேன். ஓகே, இப்போ இந்த லைனப்பு நான் அப்புறம் உள்ள போட்டுட்டேன். வாங்க உள்ள போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக மட்டை இருக்காது, ஆனால் மட்டை நல்லா இங்கே சாப்பிட்டீங்களா? இதாக பார்த்தோம்னா ட்ரீம் கிரிக்கெட் 25 இதுக்கு எந்த விளாடணும். Welcome to today's exciting cricket match. We have a three. ஸோ இப்போ அவங்க பவுலிங் பஸ்ட்டு முட்டாயப்பா, வேறு வழி இல்லை. கொஞ்சம் சின்ன இஷ்யூ வச்சு அதை போயிட்டு வந்தேன், பாஸ் பண்ணிட்டு. சரி வாங்க திருப்பி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் பந்து என்ன நடக்க போகிறது? முதல் பந்து 4 ஓமிட்டா அடே புள்ளே காத்தே. ஸோ இந்த இதை நான் எத்தனை ஒரு 8 பாட்டாக பிரிக்க போகிறேன் இந்த ஒரு வீடியோவே. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி இருந்திருக்கான். ஸோ அதனால் ஒரு பாட்டில் ஆமாம் இந்த 5 ஓவர் ஆடிட்டு முடிச்சிடுவோம். ஓகேங்களா? 5 ஓவர் ஆடிட்டு முடிச்சுட்டு அப்புறம் 5 ஓவர் ஆடிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து 5 ஓவர் 5 to 10, அடுத்து 10 to 15, அடுத்து 15 to 20. இது 4 அவங்க வெடிக்கும். ஒரு நிமிஷம் நான் எப்படின்னே தரலங்க, நான் பார்க்கவே இல்லை, பட்டுன்னு அவுட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் 2 நாய் இருக்குங்க, அந்த 2 நாய் தொல்லை பண்ணிட்டே இருக்குது. சரி விடுங்க. ஆயுஷ் மாத்திரை வந்திருக்காரு, எப்படி அவுட்னானே தெரியாமல் வந்திருக்காரு. அடுத்த நபர் ஆயுஷ் மாத்திரை 4வது பால் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஜார்ஜ் பால் டெவான் காண்டி. ஆயுஷ் மாத்திரை எப்படி இருக்க போகுது இந்த பேர்? ஏற்கனவே லட்சன் ரவீந்திரன் அவுட் ஆகிட்டார். லட்சன் ரவீந்திரன் அப்படி தான் நினைக்கிறேன். சரி விடுங்க. 5 பாலுக்கு 7 ரன், 1 விக்கெட். சூப்பர், சுத்தம், அது அற்புதம், அட்டகாசம். ரன் ஓகே, விக்கெட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. 3 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஜஸ்ட் ஸோ ரன்ஸ். முதல் ஓவர் முடிவில் 10க்கு 1 விக்கெட். எஸ், 10க்கு 1 அதில் வர முடியும். அடுத்த ஓவர் கூட ரஷீத் கான் ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ ஸ்பின் பவுலர்ஸை பொழப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அடிக்கிறேன் டென்ட்டில் போய் ஒரு பவுண்ட்ரி கிடைச்சிருக்கு. முதல் பந்தே பவுண்ட்ரியுடன் ரஷீத் கானை வெல்கம் செய்த ஆயுஷ் மாத்திரை சென்னையின் மாத்திரை. 2ஆம் பந்து என்ன நடக்க போகிறது என்றால், இது ஒரு அற்புதமான ஷாட், இதுவும் ஒரு பவுண்ட்ரி. 13.50 போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஓகே, நல்லா இருக்குது. இருந்தாலும் 5 ஓவர் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ தான் சொன்னேன் விருந்தாளி வந்திருக்காங்க. இன்றைக்கே முடிஞ்சால் போடுறேன். நாளைக்கு ஏன்னா ஜிடி மேட்ச்சு. நாளைக்கு நான் ஐயோ அப்படி 4 pitch. நாளைக்கு ஹேட்ரிக் ஆஃப் பவுண்ட்ரிஸ். நாளைக்கு மேட்ச்சு. ஸோ நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் 8 எபிசோடையும் போட்டு முடிச்சுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ ஹேட்ரிக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் போயிருக்கு. ரஷீத் கானை பொழந்திருக்காரு ஆயுஷ் மாத்திரை. 4வது பவுண்ட்ரியா? ஆஹா போயிட்டு. எஸ், 4 பவுண்ட்ரிஸ் தொடர்ந்து ஒரே ஓவர். அற்புதமான ஒரு அதிரடி ஆட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ரேட் 15.60 போயிடுச்சு. நம்மதே பவுண்ட்ரி போயிடு. நம்மதே பிரெயின்ஸ். ஸோ ஓகே, அந்த கடைசி என்ன நடக்க போகுது? 6 பாலுக்கு 6 4 வருமா, இல்லை 5 பாலுக்கு 4 4 வருமா? என்ன நடக்க போகுது? ஐயோ, கடைசி கைடாக தூக்கி அடிச்சிட்டிங்க. 3 ரன் தான் கிடைக்கும். ஆனால் ரொம்ப பெரிய ஓவர், 23 ரன். ஓகே, 2 ஓவர் முடிவில் 33க்கு 1. ஆயுஷ் மாத்திரை ஒரே ஓவரில் பழந்துட்டார். மீண்டும் ஆயுஷ் மாத்திரை. சிராஜ் வந்திருக்காரு. வேறு யார் வந்திருக்காரு? ரிஷித் கிருஷ்ணா ஃபஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டார்.
சூப்பராலாம் போடல, தெரியாமல் அவுட் ஆகிட்டேன். அதே உண்மை சொல்ல போனால் உண்மைன்னு சொல்லலாம், உண்மை தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே போடுறாப்புல அவன் தூக்கி சொலட்டி விட்ருக்கோம். 2 ரன்னு புஷ் பண்ணு, இது தேவையில்லாத புஷ். அப்பா டைவ் போட்டு ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப அடி அவட அவுட்டு இருந்தேன். ஏர்லேயே ஸ்லோ மோஷனில் ஆச்சு பாலு. ஸோ அதனால் கொஞ்சம் ஓகே, நல்லது, சிறப்பு. அங்கேயும் விட்டு தான் கன்ஃபார்ம் போல்டு விடலை. அந்த பாலை 4 ஆக்கியாச்சு. சிராஜ் 3 பாலுக்கு 6 ரன் கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர், போன ஓவர் செம்மையாக போச்சு ஓவர். ஓகே இப்போ வந்து அடுத்து 4வது வந்து திருப்பி இழுத்து அடிக்கும். ஏன்னா பவர் பிளே என்னும் கோவிலில் 3 ரன் தான் கிடைக்கும். என்னங்க அது ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரீம் கிரிக்கெட்லேயே இப்படி தான் ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஏற்கனவே 6 நிமிஷம் ஆகிடுச்சு, நினச்சே பார்க்கல. ஐயோ லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு ஒரு அடிக்க வராது, ட்ரை பண்ணுவோம். ஐயோ காலி இல்லை, எங்கிட்ட போயிடுச்சு. பவுண்ட்ரி கிடைக்குமா நக்குன்றாங்க. ஓகே விடுங்க, 4 ரன் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஐயோ காலியா இல்லை, 4 ரன் சேஃபாக ஓடியாச்சு. சந்தோஷம், அதான் ஒரே வழி, அப்படிதான் சொல்லணும். என்ன எனக்கு அதுதான் சொல்ல இஷ்டம். அடுத்து வந்து 6 வீடு. 6 மொதல் 6. ஆஹா, மொதல் 6 3 முடியல. 52க்கு 1 சூப்பர் ஆடி இருக்கும். அடுத்து வந்து ஆஹா என்னடா ஸ்பின்னாக இருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டா இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன ஓவர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆயுஷ் மாத்திரே கொளுத்துனார் ஸ்பின்னை. ரஷீத் கானே அடித்தார். சாய் கிஷோரை விடுவாரா பார்ப்போம். ஏன்னா இப்போ ஆட போகிறது அவர் இல்லை. வந்து லீவ் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி லீவ் பண்ணிட்டேன். அதனால் அவுட் ஆகலை திருப்பி. அது சந்தோஷம். அடுத்த வந்து சாய் கிஷோர். ஐயோ அவுட்டா இல்லை 4 பீடி. ஒரு 4 டான் கான்வேக்கா ஆமாம், டான் கான்வேக். மீண்டும் ஒரு ஷாட். இது பவுண்ட்ரி வீடும் கன்ஃபார்மாக. ஸோ 63 ஆச்சு. பவர் பிளேயர் செம்மையாக யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு விக்கெட் அது தேவையில்லாமல் விட்டாச்சு. ஸ்டாப் பண்ணுற பேரில் விக்கெட்டை விட்டு டுமில் ஆயிடுச்சு. டுமில் பவுண்ட்ரி சரியான ஷாட். பார்த்தீங்கன்னா இது கேமரா இங்கே வச்சுக்கிறேங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சா அதுக்குள்ளே. அடுத்து வந்து நான் தூக்கி அடிக்கப்பட்ட வந்து அது 6 எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. 4 ஓவர் 73க்கு இந்த ஓவரோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தனியாக போடுறீங்க. கடைசி ஓவர், இந்த ஓவருக்கு அடுத்து வேறு பாட்டாக போடுறேன். நான் ஏற்கனவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஆல்சோ 6 ஜாலி. இதுவும் அதே தான், சரியான 6. 44 3000 ஆயுஷ் மாத்திரை. ஸோ ஏன்னா இப்போ வீடியோ லாங் ஆகிடும். ஏன்னா 5 ஓவரையும் 20 ஓவரையும் 40 ஓவர் மொத்தமாக 40 ஓவரையும் பவுலிங் போடணும். பேட்டிங் ஆடுறதுன்னு எல்லாத்தையும் போடணும் இல்லையா? அதனால தான் ஐயோ ஸ்லோவாக அடிச்சு. ஓகே, டபுள் பால். இப்போ பவர் பிளேக்கு இன்னும் வந்து 1.4 ஓவர் இருக்குது. அதுக்குள்ளே 81. பவர் பிளே 100 வச்சா செம்மையாக இருக்கும்பா. இல்லைப்பா செம்மையாக இருக்கும்பா. 2 6 வந்துருச்சு. இது 3வது 6 எங்கிட்ட போச்சு பால். நம்ம எங்கிட்ட போயிட்டோம், அடித்தோம். ஏனே தெரியல, பரவாயில்ல போடல. நாட் பந்து ஏற்கனவே இஷாந்த் சர்மாவை 6ஓட தான் வெல்கம் பண்ணியிருக்கோம். அவர் என்ன மாதிரி பவுலர், அவர் 6ஓட வெல்கம் பண்ணியிருக்கா. சரி விட்டுருக்கோம். அண்ட் 6 எஸ். அண்ட் ஆயுஷ் மாத்திரேவின் 18 பால் 52 வந்துருக்கு. அற்புதமாக ஆடி இருக்கார். ஃபுல்டாஸ் போட்டார், சொருகிட்டார். எங்கேயும் காட்டுங்கப்பா, எப்பா பேட்டை கட்டுப்பா. எஸ் கமான் 50 காட்டு. சூப்பர். ஆயுஷ் மாத்திரை
எல்லாருக்கும் காட்டுறாரு T20 25 சூப்பர். ஓகே லாஸ்ட் 2 பால்ஸ் இந்த பாட்டு முடியும், இந்த எபிசோடு முடியும். பாட்டு இருக்கு, எபிசோடு தான் வயலில் வர மாட்டேங்குது. சரி இனிமேல் எபிசோடுன்னு சொல்லுவோம். ஆஹா ஓகே 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 பவுண்ட்ரி போகாது போச்சுப்பா. ஓகே அவர் பிளேயில் எவ்வளோ அடிக்கிறான்னு பார்ப்போம். இப்போதைக்கு 9 நிமிஷம் என்னப்பா 6 பாலுக்கு 6 ரன் அப்படி 6 பாலுக்கு 6 ரன் அப்படி. ஓகே பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், என்ன ஆக முடியுமோ அதை பண்ணலாம். ஐயோ காலியா அப்படி ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ரன்னுக்கு ஓடுறேன், உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறா தாவுடா. ஓகே 6 பாலுக்கு 6 ரன் வச்சா பவர் பிளேயில் செஞ்சுரி. சரி பாய்ங்க, அடுத்த ஒரு ராகுல் டவாட்டி ஆடுவார். பாய்.